ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி 20 இயர்ஸ் ஓல்டு பில்டிங் வந்து ரெனோவேஷன் பண்ணி இப்போது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது சைட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வெள்ளக்கோயிலில் லொக்கேட் ஆகிருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 4-5 பாட்டு நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம் அந்த சைட்டை பற்றி. இப்போ வந்து ஃபைனல் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 95% ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் வந்து அவுட்டர் ஒர்க் மட்டும்தான் இருக்குங்க. டைல் லேயிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா டைல் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து போர்ட்டிக்கோ. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 39க்கு 11ங்க இதோட சைஸு. லெஃப்ட் சைடு எல்லாமே ஃபுல்லாக ரூஃப் வரைக்கும் வந்து டைல் லே பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து என்ட்ரன்ஸுக்கு மட்டும் நம்ம கிரானைட் லே பண்ணியிருக்கோம். இது வந்து பேக் சைடு கார் பார்க்கிங் வந்து அவுட் ஹவுஸ்க்கு முன்னாடி வந்து ப்ரீ இன்ஜினியர்டு பில்டிங் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாலி ஒர்க் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதில் இன்னும் 7 ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஜாலி ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு அது இன்னும் ரிமைனிங் பேலன்ஸ் இருக்குது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வேணும் அப்படின்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். இப்போது மெயின் பில்டிங் நம்ம பார்த்துடலாம். இது வந்து மெயின் டோரு 4க்கு 7. 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரானைட் பண்ணியிருக்கோம். உள்ள இன்டீரியர் ஒர்க் போயிட்டுருக்கு. ரிமைனிங் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மேலே வந்து ஹை சீலிங் பண்ணியிருக்கோம். அது நம்ம ரைட் சைட் டிவி யூனிட் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து டிவி யூனிட் வரப்போகுது. இது எல்லாமே ஃபால் சீலிங் வருது. உட்டன் ஃபால் சீலிங். கிரவுண்ட் ஃப்ளோரில் உட்டன் ஃபால் சீலிங் பண்ணுறோம். அந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. இது வந்து கிச்சன் கம் டைனிங் ஏரியா மாதிரி. இது வந்து டைனிங் ஏரியா. அந்த ஆர்ச் இருக்கிறது பார்த்திங்களா, லெஃப்ட் சைடு ஆர்ச் இருக்குது இல்லைங்களா, இது வந்து டைனிங் ஏரியா. கிச்சன் கம் டைனிங் வர்ற மாதிரி. ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 22க்கு 16. டைனிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11க்கு 10. அதில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் பூஜா ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பூஜா ரூம் சைஸ் வந்து 6க்கு 6. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம். இதுக்கு வந்து கபோர்டு ஒர்க் வந்துடுது. ஃபால் சீலிங் ஒர்க்கு வந்து நம்ம ஜிப்சம் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். இதுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. பூஜை ரூமுக்கு பேக் சைடு வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இதெல்லாமே பழைய வீடியோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபால் சீலிங் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே ஃபைனல் ஸ்டேஜ் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. பூஜை ரூம் ஒர்க்கு இப்போ இன்டீரியர் ஒர்க் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். இதோட சைஸ் வந்து 11க்கு 16. இதுலேயே வந்து இன்னும் மாடலர் கிச்சனாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த ஒர்க் இன்னும் போயிட்டுருக்கு. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. டேபிள் டாப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் போயிட்டுருக்கு. இதில் வந்து சின்னதாக ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்கோம். செகண்டரி எக்ஸிட் டோரு. அதோட சைஸு 3க்கு 7. இன்னொரு சின்ன பெட்ரூம் இருக்குதுங்க. அது வந்து 10க்கு 10. அதுக்குள்ளே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு காட்ட முடியல. பழைய வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஸ்டெப்ஸு எம்எஸ் ஸ்டேர் கேஸ் வித்து நமக்கு கிரானைட்டு நம்ம லே பண்ணியிருக்கோம். சைடு வந்து நம்ம ஹேண்ட் ரைல்ஸ் வந்து கிளாஸ் வரப்போகுது. இது வந்து எஸ்எஸ் பவுட்ரு கோட் பண்ணியாச்சு. இப்போ ஒர்க் முடிச்சிட்டாங்க. ஸ்டெப்பில் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. இன்னும் கிளாஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அது லாஸ்ட்டாக ஃபைனலாக பண்ணுற ஒர்க்கு. இந்த பெயிண்டிங் கொஞ்சம் டச்சப் ஒர்க் இருக்குது. இது ரெண்டு லேண்டிங் கொடுத்துருக்கோம். இதோட த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 ஃபீட்டு. ரைசர் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஹை சீலிங்கு. கீழேருந்து பார்த்தோம்னா இது ஃபுல்லாமே வியூ ஆகும். கீழே வந்து உங்களுக்கு ஒர்க் சாரம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது கிளியராக உங்களுக்கு தெரியாது. பழைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன் கண்டிப்பாக.
இது எல்லாமே ஃபால் சீலிங் வரப்போகுது. இன்னும் ஒர்க் இருக்குது, ஃபால் சீலிங் ஒர்க் மட்டும் இருக்குது. டைல் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக தெரியும், பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் வந்து ஒரு ஹால்லேருந்து ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்கோம். 3வது பெட்ரூம்லேருந்து ஒரு எக்ஸிட் டோரும் கொடுத்துருக்கோம். இது ஸ்டெப்போட டாப் வியூ. இங்கேயும் இன்னும் ஃபால் சீலிங் வரப்போகுது. இந்த ஏரியா எல்லாமே உட்டன் ஃபால் சீலிங் வரப்போகுது. இது நமக்கு அப்படியே வெளியில் நம்ம ஹால்லேருந்து வெளியில் போனோம் அப்படின்னா ஒரு பால்கனி ஏரியா இருக்குது சின்னதாக மேலே. இது மேலே வந்து போகிறக்கு ஒரு எம்எஸ் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் டெரஸ் போகிறக்கு. இது வந்து நம்ம 3rd பெட்ரூம்லேருந்து வெளியில் வர்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்டீல் டோரு. இந்த ஹை சீலிங் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோர் ஏரியா வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஃப்ளோர் ஏரியா ஹாலோட லிவிங் ஸ்பேஸ் கம்மியாகும். இது ஒரு பெட்ரூம், 4th பெட்ரூமு. இது மேலே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம். ரெண்டுமே ஒரே சைஸ் தான். இந்த பெட்ரூம் சைஸு 11x16. இதுலேயும் ஒரு வார்ட்ரோப் வருது. ஜிப்சம் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கு. இதில் வந்து சின்னதாக ஒரு கட் அவுட் கொடுத்துருக்கோம். வந்து ஒரு சன்லைட் மாதிரி கோட்டையர் மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இன்டோர் கார்டன் மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ கிளைண்ட் வந்து வேணாம் அப்படிங்கிறதுனால வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது சன்லைட் மட்டும் உள்ள டைரெக்டாக பெட்ரூமுக்கு வரும். அதுக்கு வந்து நம்ம சிஎன்சி கட்டிங் பண்ணி நம்ம மேலே கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதிலிருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியா வந்து 8x10. இதுலேயும் ஜிப்சம் ஃபால் சீலிங் வருது. பாத்ரூம்லேயும் ஜிப்சம் ஃபால் சீலிங் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். பாத்ரூமோட சைஸும் வந்து 7x10. இதுக்கும் ஃபால் சீலிங் வருது. க்ளாசெட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டைல் ஒர்க் முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ஃபால் சீலிங் ஒர்க் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஆஃப்டர் பொங்கல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் கிளைண்ட்டுக்கு. உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இது வந்து 3rd பெட்ரூமு. இதோட சைஸும் வந்து 11x16. இதில் வந்து ஒரு பெரிய விண்டோ ஒன்று கொடுத்துருக்கோம் சின்னதாக. லாங் சைஸ் விண்டோ, அதாவது வித்து கம்மியாகவும் ஹைட் அதிகமாகவும் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இதோட சைஸு 4x6. இதே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. டைல் ஒர்க்கு, கிளாசெட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வாஷ் பேசன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கு ஃபால் சீலிங் வராது. இதிலிருந்து நம்ம வந்து பால்கனி வியூ பார்த்துக்கலாம். இது ஸ்டீல் டோர். இதிலிருந்து நம்ம பால்கனி நம்ம வேலை போய்க்கலாம். இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து அந்த பால்கனி போக பேலன்ஸ் இருக்கிற ஏரியா ஃபுல்லாமே ஓப்பன் டெரஸாக விட்டுருக்கோம். இதுக்கு மேலே நம்ம வந்து ரூஃப் டெரஸ் போகிறக்கு எம்எஸில் ஸ்டெப் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம கார் பார்க்கிங்கோட வியூ. இது எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணுறேன். அது பிஇபி ஸ்ட்ரக்சர். அது மேலே வந்து நம்ம இன்னும் ரூஃப் வெதரிங் கோர்ஸ் இன்னும் போடாமல் இருக்குது. அதுக்கு தான் அடுத்த ஒர்க்கு அதுதான் பெண்டிங் இருக்குது. மேலே நம்ம சிவில் ஒர்க்கில் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. சிவில் ஒர்க் எதுவுமே கிடையாது. மேலே வந்து பார்த்திங்கனாலே ஃபுல்லாக தெரியும். நம்ம வந்து சிமெண்ட் போர்டு வச்சு நம்ம அதுக்கு மேலே காங்க்ரீட் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே வேணாலும் ஒரு ஃப்ளோர் வேணாலும் நம்ம எம்எஸில் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். மேலே வந்து வாட்டர் டேங்க் வந்து வெயிலில் காயாமல் இருக்கிறதுக்காக அதே பிஇபி ஸ்ட்ரக்சரில் சிமெண்ட் போர்டு வச்சு நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.
இது வந்து எந்த லீக்கேஜும் எதுவுமே வராது. வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக வரும். நீங்கள் எதாவது ப்ராஜெக்ட் எம்எஸ் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பால்கனியோட டெரஸு. உங்களோட பழைய வீடியோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எங்களை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.